ஹரிவும் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியனை நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். ஜோடத்தில் ஒரு தகவல் ஒன்று இன்று பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் பாருங்க, பொதுவாகவே குரு சனி அப்படிங்கிற கிரகங்கள் ஏதாவது நல்ல ஒரு பாவத்தில் கிரகச்சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அவங்களுடைய ஜாதகத்தில் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். கட்டாயம் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. குரு சனி எந்த ஒரு ராசிக்கட்டில் இருந்தாலும் கட்டாயம் பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட அளவில் வளர்ச்சி இருக்கும். அதுவே குரு சனிங்கிற கிரகச்சேர்க்கையானது லக்னத்திற்கு 2, 4, 9, 11 இந்த பாவங்களில் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அந்த கிரகங்கள் அதிகப்படியான பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கும். பொருளாதார சார்ந்த விஷயங்களை மிக சிறப்போட வாழக்கூடிய சக்தியில் அதிகமாக இருக்கும். அந்த குரு சனி 2 கிரகச்சேர்க்கையும் இருந்து அந்த 2 கிரகமே அந்த கிரகங்கள் தங்களுக்குண்டான டிகிரி எதுவோ அந்த டிகிரிக்குள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 3 டிகிரி வித்தியாசம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, குரு சனி கிரகச்சேர்க்கை ஒரு ராசிக்கட்டில் இருந்து குருங்கிற கிரகம் ஒரு 15 டிகிரி இருந்து சனிங்கிற கிரகம் ஒரு 16 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுமே ப்ளஸ் ஆர் மைனஸில் 3 டிகிரிக்கு வித்தியாசம் வருது. ஸோ இந்த மாதிரி குரு சனி கிரகங்கள் சேர்க்கை இருந்து அந்த குரு சனி பெற்ற டிகிரி எதுவோ அந்த டிகிரியானது தங்களுக்குள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 3 டிகிரியில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் நிச்சயம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நல்ல ஒரு பொருளாதாரத்தை அபிவிருத்தி படுத்தி கொடுக்கும். சிறப்பான ஒரு கோடீஸ்வரக்குண்டான ஒரு தன்மைகளை கட்டாயம் இந்த கிரகச்சேர்க்கையானது கொடுக்க இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சரி, எனக்கு குரு சனி கிரகச்சேர்க்கை இருக்குது, இருந்தாலும் எனக்கு இந்த பொருளாதாரத்தில் ஒரு அபிவிருத்தி கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கிரகச்சேர்க்கை இருந்து இந்த 2 கிரகங்களும் வக்ரகதி இல்லாமல் இருக்கணும். 2 கிரகமே வக்ரகதியில் இருக்கணும். இந்த குரு சனி கிரகச்சேர்க்கை இருந்து இந்த குரு சனியில் யாரோ ஒருத்தர் வக்ரமாக இருந்து இன்னொருத்தர் வக்ரகதி இருந்துச்சு அப்படின்னா இது பெரிதாக பொருளாதாரத்தில் அபிவிருத்தி படுத்தி கொடுக்காது. சில தன சேர்க்கை மட்டுமே கொடுக்குமே தவிர பெரிய அளவுக்கு தன சேர்க்கை உறுதியாக கொடுக்காது. புரிஞ்சுட்டிங்களா? அதே போல சுக்கிர சனிக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்போ சுக்கிர சனி கிரகச்சேர்க்கை இருந்தாலும் பொருளாதாரத்தில் சிறப்பான ஒரு அந்தஸ்து கொண்டான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த சுக்கிர சனி கிரகச்சேர்க்கையில் யாரோ ஒருத்தர் வக்ரகதி இருந்துச்சுன்னா அது பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தாது. 2 பேரும் வக்ரம் இருக்கலாம். இந்த குரு சனி கிரகச்சேர்க்கையில் 2 பேரும் வக்ரம் இருக்கலாம், அல்லது சுக்கிர சனி கிரகச்சேர்க்கையில் இந்த 2 கிரகமே வக்ரமாக இருந்தால் சிறப்பு, கட்டாயம் பொருளாதாரத்தை கொடுக்கும். இந்த 2 கிரகத்தில் ஒரு கிரகம் மட்டும் வக்ரமாக இருந்து இன்னொரு கிரகம் வக்ரகதி இல்லாமல் இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய விடாது. மேற்கொண்டு தகவல்களுக்கு 9786195143 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக.